Hey guys, welcome to Mr. Vishwa Car Care. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா இன்சூரன்ஸை பத்தி தாங்க பார்க்க போறேன். அட போப்பா, எனக்கு இன்சூரன்ஸ் பத்தி தெரியாதா? 13,000 கட்டினா காருக்கு எடுத்துட்டு போறேன், இல்லை 10,000 கட்டினா காரினுடைய வேல்யூ என்னவோ அது என்ன வந்துட்டு கண்டிஷன்ல இருக்கோ அதைப்படி வந்துட்டு இவங்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஸோ இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அப்படின்றது அடங்கியிருக்குங்க. இதனால நமக்கு ஃபியூச்சர்ல பல லட்சங்கள் அப்படின்றது நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இதை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு புரியும்படி ரொம்ப தெளிவா இந்த வீடியோ நான் உருவாக்கியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முத ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி நான் பேசியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது வந்துட்டு முக்கியமான விஷயம். இதை வந்துட்டு நம்ம ஏனோ தானோன்னு பேசிட முடியாது அப்படின்றதுக்காக தான் ஒரு லிஸ்ட் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது வந்துட்டு எந்தெந்த விஷயங்களை எந்த இடத்துல சொல்லணும், எது எந்த இடத்துல வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை கொஞ்சம் லைனாவே எடுத்திருக்கிறேன். நான் இன்சூரன்ஸ் அப்படின்றது 2 வகை அப்படின்றது படுதுங்க. ஒன்று காம்ப்ரஹென்ஷன் இன்சூரன்ஸ் அப்படின்றது கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணலைன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றது. இந்த 2 வகையில தான் இன்சூரன்ஸ் அப்படின்றது செயல்பட்டு இருக்கு. கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்ன உடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆகப்பட்டது நம்ம வண்டி வச்சிருக்கிறோம், ஏன்னா இது கம்பல்சரி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நம்ம வண்டிக்கு இருக்கணும். நீங்க வந்துட்டு உங்களுக்கு போட்டுக்கிறீங்களோ இல்லையோ, அதாவது காம்ப்ரஹென்ஷன் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பல்சரி வந்துட்டு போட்டிருக்கணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்கேயாவது கொண்டு போய் வேற எந்த வாகனத்திலயோ இல்ல எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லயோ எந்த பொருளையோ யாருக்கோ சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை இடிச்சிட்டீங்கன்னா அதுக்கான கிளைம் அப்படின்றத நீங்க இப்ப தேர்ட் பார்ட்டியில போட்டிருந்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைனான்ஸ் அப்படின்றது இன்சூரன்ஸ் என்ன செய்வாங்கன்னா அந்த பணத்தை வந்துட்டு யாரை நீங்க இடிச்சீங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நீங்க அதுக்கும் பணம் கட்டணும், நீங்க உங்க காருக்கும் வந்துட்டு பணம் கட்டணும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேர்ட் பார்ட்டி போட்டதுனால உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது அவங்க பார்த்துப்பாங்க. பட் உங்களுடைய காருக்கு ₹1 அவங்க தரமாட்டாங்க, அதை நீங்க தான் செலவு பண்ணிக்கணும். ஆனா கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னன்னா மினிமம் நீங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆவது போட்டிருக்கணும். இரண்டாவது காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ். இது வேற வாயிலன் வளைய மாட்டேங்குதுங்க. அதாவது நமக்கான இன்சூரன்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் இந்த இன்சூரன்ஸ் ஆகப்பட்டது கார் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இது கவர் ஆகும், கார் திருடு போச்சுன்னா இது கவர் ஆகும், நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னா இது கவர் ஆகும், ஒருவேளை கார் ஃபயர் ஆயிடுச்சுன்னா இது வந்துட்டு கவர் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது அடுக்கிக்கிட்டே போலாங்க. அதுலயும் குறிப்பா இந்த திருட்டு போகிறது, அப்புறம் நமக்கு இந்த டேமேஜ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை நம்ம வந்துட்டு முதல்ல சொன்னா இல்லைங்களா, நம்ம போய் யாரையாவது இடிச்சிடறோம், அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு மட்டும் தான் கிளைம் ஆகும் தேர்ட் பார்ட்டியில. பட் இதுல வந்துட்டு என்ன ஆகும்னா அவங்களுக்கும் கிளைம் ஆகும், உங்களுக்கும் சேர்த்து தாங்க கிளைம் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 2 விஷயம் தான், காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ஒன்று, அடுத்தது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஒன்று. இந்த 2 வகை தான். ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அப்படின்றது 1 by 1 அடுக்கிக்கிட்டே போகலாம். அதை எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்த்துடலாம். இரண்டாவது இன்சூர்ட் டிக்ளேர்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஐடிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடிவி அப்படின்றது என்னன்னா உங்களுடைய பிரீமியம் அமௌண்ட் அப்படின்றத குறைக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 13,000 நீங்க பிரீமியம் கட்ட போறீங்க, காருக்கு இன்சூர் எடுக்க போறீங்க அப்படின்னா அப்ப இந்த ஐடிவியை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றத குறைச்சு கொடுத்துரும். ஏன் இது குறைச்சு கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் இருக்கு, கேட்டுக்கோங்க. அதாவது நம்மளுடைய காருக்கு மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது இருக்கும். இந்த ஐடிவி எடுக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கார் வந்து 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு இந்த வந்து பிரீமியம் காஸ்ட்டை கம்மி பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த ஐடிவியை நான் கொண்டு வந்துட்டேன். அப்ப அந்த ஐடிவியில என்ன பண்ணுவாங்கன்னா 5 லட்சம் அப்படின்றத வந்துட்டு அதிகபட்சமா பிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப என் கார் ஏதாவது ஒரு விதத்துல வந்து டேமேஜ் ஆயிடுச்சோ, திருடு போயிடுச்சோ, இல்ல முழுசா சேதாரம் ஆயிடுச்சோ அப்படின்ற பட்சத்துல இவங்க எவ்வளவு எனக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்குள்ள என்ன நடந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 13,000 சார் உங்களுடைய இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம பேசி கட்டிட்டு இல்ல மேடம் அது மேடம் கொஞ்சம் குறைங்கம்மா. அப்ப ஓகே சார், இன்னொரு பிளான் இருக்கு, இந்த ஐடிவி அப்படின்ற ஒரு பிளான் எடுத்துக்கோங்க சார், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெருசா அதை கேட்டிருக்க மாட்டோம். ஆனா மேடம் ஐடிவி தானே கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 3,000 4,000 கம்மியாகும். 3,000 4,000 கூட கம்மியாகும். அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு ஃபியூச்சர்ல நம்ம ஏதாவது ஒரு விபத்தாக கூட அச்சோ அப்படின்ற மாதிரி தலையில கை வச்சுட்டு நம்ம உட்காந்துருக்கணும். மூணாவது மிகப்பெரிய வந்துட்டு ஒரு விஷயம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஆட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட் ஆன் அப்படின்றதுல நம்ம இந்த சில விஷயங்கள் அப்படின்றத நம்மளால வந்துட்டு ஆட் ஆன் பண்ணிக்க முடியுங்க. ஜீரோ டெப்ரிசியேஷன் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் விபத்து நடந்தாதான் இதெல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கரெக்ட் தான். இந்த விபத்து நடக்கக்குள்ள வண்டியில இருக்கக்கூடிய பழைய பார்ட் எல்லாம் மாத்துவாங்க. ஸோ பழைய பாட்டு பழசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி மாற்றுவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஆட் ஆன்ல இதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா பழைய பார்ட் ஏதாவது மாத்துறாங்கன்னா அதுவும் இதுல கவர்ட் ஆயிடும்.
அதே போல என்ஜின் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்குங்க. இந்த என்ஜின் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஒருவேளை நம்ம மழை பெஞ்சு வெள்ளத்துல மாட்டிக்குது. இப்ப சென்னையில அடிக்கடி வரும். இப்ப சென்னைன்னு சொல்லவே முடியாது, எல்லா ஊர்லயுமே இப்ப தண்ணி அப்படின்றது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதை நம்ம கவர்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆட் ஆன்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட இன்ஜின்ல ஏதாவது ஃபால்ட் ஆனாலும் அதையும் சேர்த்து கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் ரோட் சைடு ஆக்சிடென்ட், அப்புறமேட்டுக்கு பிரேக் டவுன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம இதுல கவர் பண்ணிக்கலாம். இது என்னன்னா நமக்கு ஒரு ஹெல்ப்புக்கான ஒரு டீம் அப்படின்றது வந்து அசெட் பண்ணிடுவாங்க. அவங்களே வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம அதுல ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு கவர், கன்சியூமபிள்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தப்பா ப்ரொனன்சியேஷன் பண்ணா சாரி. ஓகே, இந்த கவர்டு அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போல்டு, நட்டு, ஆயில், கேஸ், ஏசியில ஒரு சில விஷயங்கள் அப்படின்றதுல வந்துட்டு இது கவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஆட் ஆன் அப்படின்றது. இது நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான காசு அப்படின்றத வந்துட்டு அவங்க வாங்கிப்பாங்க. மிக முக்கியமான விஷயம், இதுல தான் நம்ம எல்லா இடத்துலயுமே கோட்டை விட்டுறோம். அதாவது செட்டில்மெண்ட் கிளைம்ஸ் ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். இப்ப நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாகப்பட்டது எவ்வளவு கிளைம் வந்து அதை எவ்வளவு அப்ரூவ் பண்றாங்க, அந்த கிளைம், அதாவது இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு நம்ம போய் ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா, அதை எவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்து அதை சரி பண்ணி கொடுக்குறாங்க, எவ்வளவு ரேஷன் அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே வந்துடும், எவ்வளவு கிளைம் வந்திருக்கு, ஃபீட்பேக் என்ன அப்படின்றத உங்களால வந்துட்டு தாராளமா பார்த்துக்க முடியும். அண்ட் அதே போல இவங்களே சொல்லுவாங்க, இப்ப எனக்கு எஸ்பிஐல போட்டு கொடுத்தாங்க, அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இவங்க எங்களுடைய அபிஷியல் தான், ஸோ எங்களுக்கு எவ்வளவோ கிளைம் அப்படின்றது நடந்திருக்கு. இப்ப சென்னையில வெள்ளம் வந்தப்ப கூட டக்குன்னு வந்துட்டு ஒருத்தருக்கு காரையே ஃபுல்லா கிளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க. வண்டி தண்ணியில போயிடுச்சு, முடிஞ்சிச்சு, சாவி போடக்கூடாது போட்டாரு. பட் இருந்தாலும் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. உடனே செக் பண்ணி பார்த்துட்டு சரி இந்தாங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை இருந்து டோ பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போன ஒரு 4-5 நாள்லயே இவருக்கு மற்ற டீட்டெயில் எல்லாம் வாங்கி இவருக்கு கிளைம் அப்படின்றது செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் என்கிட்ட சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி நிறைய கிளைம் ரேஷன் வந்து அதிகமா இருக்கிற ஒரு இன்சூரன்ஸை பார்த்து செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு இன்சூரன்ஸ்ல எவ்வளவு முக்கியங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது நெட்வொர்க் கேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க் கேரேஜ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இப்போ ஒரு விபத்து நடக்குது, இப்போ நம்ம வண்டியை நேரம் எடுத்துட்டு போறோம், எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு செட்ல விடுறோம். அந்த செட்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சார் முதல்ல காசு கொடுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா பண்ணிக்கிறேன், நீங்க அப்புறமா இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த நம்ம கேரேஜை கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆரம்பத்திலே வண்டி கொண்டு போய் விட்டுருவோம், எதா இருந்தாலும் அவங்க பார்த்துட்டு கடைசியா இவ்வளவு ஆச்சு, நாங்க இவ்வளவு போட்டுக்கிட்டோம், நீங்க பேலன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இந்த நெட்வொர்க் கேரேஜ் அப்படின்றத நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். இதை நம்ம நோட் பண்ணலன்னா, நம்ம ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இல்ல ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பணத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளைம் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் அப்படின்றத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இன்சூரன்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும்னா இன்சூரன்ஸோட டைப்பை முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஐடிவியை நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அவங்களுடைய வந்துட்டு நெட்வொர்க் ரேஞ்சை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு அடுத்தது செட்டில்மெண்ட், இந்த கிளைம் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், கேரேஜை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு இன்சூரன்ஸ்குள்ள போனோம் அப்படின்னாலே நமக்கு எந்த வித சிக்கலுமே இருக்காது அப்படின்றது தாங்க நிதர்சனமான ஒரு உண்மை. இதை உங்களுக்கு தெரிவிக்கணும் நான் வந்தேன். பட் நான் நிறைய விஷயங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இல்ல நான் ஏதாவது விட்டு போயிருக்கேன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு அப்படின்றத நான் நம்பக்கூடியவன். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இதெல்லாம் பண்ணிடுங்க. பாய்.